ஏட்டி செல்வி என்ன காலையில உன் வீட்ல ஒரே சத்தமா கிடந்துச்சு. என்னத்துக்கு உன் மாப்பிள்ள சத்தம் போட்டு கிடந்தாவ? பாவம் அந்த ஆளு வாயே பேச மாட்டாவ. அவியலே சத்தம் போடுதாவன்னு அந்த அளவுக்கு நீ என்னம்டி செய்த? ஆமா நீங்க பாத்தீங்களா மைனியோ? அவிய சத்தமே போட மாட்டாவன்னு வாயில இருந்து வரத பார்த்தா தானே தெரியும். கூட வாழ்ற எனக்கு தான் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியுது வெளியில இருக்கவங்களுக்கு? நல்லா அதெல்லாம் ஏசியதெல்லாம் நல்லா ஏசுவாவ. காலையில கொஞ்சம் உப்பு கூடிட்டான். அதுதான் கிடந்து அந்த துள்ளி துள்ளிட்டு போறாவ. பூனதுக்காண்டியா அப்படி ஏசி கிடந்தாவ? ஆமா மைனியோ, பெறவனத்துக்கு நான் என்ன செஞ்சேன்? பெறவு ஏசியதுக்கு காலையில உப்பு கூட்டிட்டு அந்த ஏசி கிடந்தாவ. என்ன செய்ய, நாங்களாம் அப்படி வாக்கப்பட்டுட்டு கஷ்டப்படியும். உங்களுக்குலாம் எங்க அம்மா மாதிரி நல்ல மாமியா கிடைச்சிருக்கு, எங்க அண்ணன் மாதிரி நல்ல புருஷன் கிடைச்சிருக்கு. அதனால நீங்க நல்லா இருக்கிய. எனக்குலாம் எங்க அம்மா மாதிரி ஒரு மாமியா கிடைச்சா நான் எப்படி இருந்துப்பேன் தெரியுமா? ஏன் அம்மா என் வாயில இருந்து வாங்கி கட்டிக்கிடாதட்டி. காலையிலேயே என் வயிற்றுல கொட்டியதுக்குனே பேசியா. பெரிய வீட்டுல வந்து அப்படி சோத்த கண்டுட்டேன் பத்துக்கு. இவங்க அண்ணனையும் கட்டிக்கிட்டு இவங்க அம்மாவையும் கட்டிக்கிட்டு. ஏன் மைனியா, எங்க அம்மைக்கு என்ன குறை, எங்க அண்ணனுக்கு என்ன குறை? நல்லா தானே இருக்கிய. எங்க வீட்டுக்கு வரும்போது எப்படி வந்தியே, இப்ப எப்படி இருக்கிய? நல்லா தானே மைனியை பாத்துக்கிறாங்க. அண்ணன் பிறவு என்ன ஒரு குடிக்கானா என்ன செய்யும்? அது அவிய வீட்டை விட்டு கொடுக்காம தான் பேசுவிய. அடுத்த வீடுனா தான் சத்தம் போடுவிய. நிப்பாட்டுங்க ரெண்டு பேரும். காலையிலேயே குடும்ப சண்டை ஆரம்பிக்காதியமா, நிப்பாட்டுங்க. என்ன மல்லியாக்கா, எங்க கூட எல்லாம் பீடிச்சுத்த வந்து இருக்கவே மாட்டி, இன்னைக்கு என்னக்கா இங்க வந்து உட்கார்ந்துருக்கிய? ஏம் டீ கேட்க ஒத்தையில இருந்து பீடிச்சுத்தனும் நெய்ய ஒரு 100 தூளும் கூட சுத்த முடிய மாட்டேங்க பத்துக்கு. ஒரே குறுக்கெல்லாம் வலிக்கு உறக்கவும் வருது. அந்த ஆளை படுத்து உறங்கிடுறேன் டீ. இந்த துட்டு வேற வேணும். ஒருத்தையே இந்த நூல் கட்டுக்கெல்லாம் சொல்லிட்டு போயிருக்காவ 28 கட்டுக்கு. இப்போ ஏதாவது மோதிரம் ஏதாவது வாங்கி போடணும் டீ. கொஞ்சம் துட்டெல்லாம் சேர்த்தாதானே உண்டு. அதான் சரி ஆட்களோட பேசி எடுத்து சுத்திட்டு கிடந்தாவது கொஞ்சம் சுத்தலாமேன்னு எடுத்துட்டு வந்தேன். மக அப்படி வெளியில வந்து இருந்துக்கிடணும். ஆட்களோட பேசிட்டே சுத்தும் போது இருக்குல்ல, ஒரு அழுப்பும் தெரியாதுக்கா. நம்ம வாடு சுத்திட்டே கிடப்போம். வீட்டுல இருந்து நீங்களே எந்த பிள்ளைகள் ஏதாவது நோய் நோயின்னு கேட்கும். தண்ணி எழுது, சாப்பாடு எடு, அதை எடு இதை எடுன்னு கேட்குங்க. எந்திரிச்சு உட்காந்தோம்னா வேலையே ஆகாதுக்கா. இப்படி இருந்தோம்னா நம்ம பாடு சுத்திட்டு இருக்கலாம்ல. அதான் டெய்லி உங்களை பார்க்க தானே செய்வேன். அதான் ஓடேந்துட்டேன் தட்டை தீட்டு. சோறு கறியில என்னக்கா வச்சிய? மீன்கறி வச்சுன்னு சொல்லக்கலி. நீங்களும் என்ன வச்சிய? எங்க வீட்டுல புளிக்கறியும் முட்டை ஆம்லெட்டும் போட்டேங்க. இது எங்க வீட்டுல நீ சாம்பாரும் உளுந்தஞ்சோறும் பத்துக்கு இந்த பிள்ளைகளுக்கு கேட்டுச்சுன்னு அதை தண்ணி போட்டு காலையில ஆக்கி வச்சிருக்கு. காலையில மதியத்துக்கு அதே சாப்பிடட்டும். சாயங்காலம் போல இல்லை இட்லி தோசை ஏதாவது வாங்கிக்கிட வேண்டியதான். ஆமாக்கா, காலையிலேயே எந்திரிச்சு சாப்பாடு பார்க்கணும் சரியாவில் இருக்கு. ஏதோ இருக்கிறத இந்த பிள்ளைகளை தின்னுட்டுனா ஏதோ மதியத்துக்கு சாயங்காலம் போல ஏதாவது செய்யலாம். காலையிலேயே ஏதாவது இந்த ஸ்பெஷல் எல்லாம் கேட்டா எனக்கெல்லாம் தலையே வடிச்சிருமா. என்னத்தை படி செஞ்சு கொடுக்கியது? ஏமாவ சொல்லியா? நேத்து பள்ளியோடத்துல உங்க அம்மா என்ன வேலை பார்க்காவே, உங்க அப்பா என்ன வேலை பார்க்கன்னு கேட்டாவலாம். அப்போ அவ சொன்னால எங்க அம்மா பீடி சுத்துன்னு சொன்னோடனே பிள்ளைகள் எல்லாம் சிரிச்சுதாங்க. வீட்டுல வந்து சொல்லிட்டடக்கா, அம்மா இனிமே நீ பீடி சுத்த கூடாது, ஏதாவது வேற வேலைக்கு போ அப்படி இப்படின்னு. ஏன் இந்த தொழில் என்ன? எல்லாரும் ஒரு தொழில் தானே செய்யறாவ. செய்யற தொழிலே தெய்வம் டீ. ஏன் இதை வச்சு தானே நம்மளாம் வளர்ந்தோம். எனக்கெல்லாம் இன்னும் ஏன் சின்ன பிள்ளை காலம் நல்ல ஞாபகம் இருக்கு பத்துக்க. எங்க அம்மால இருந்து சனி நேரம் ஆனாதாம்ட்டி இந்த பீடி கூட போவா. போயிட்டு சொல்லுவா, மோர் வேணுமா, ஜூஸ் வேணுமா, ரோஸ் மில்க்குன்னு என்னன்னாலும் வாங்கி குடிமக்களையும்பா. நல்ல எவ்வளவு ஞாபகமா இருக்கு தெரியுமா? ஐஸ் ஒண்டிலாம் போந்துட்டா போதும். துட்டு கேட்டோம்னா இந்த பீடி தட்டுல துளாவிதான் எடுத்து தருவா. தப்பி எடுத்து தரும்போது அந்த துட்டுல முதற்கொண்டு ஒவ்வொரு ரூபாயில அந்த பீடி தூளோட மனம் இருக்கும் பத்துக்க. அதெல்லாம் மறக்க முடியாத ஒரு நாளைட்டு. எங்க அம்மையெல்லாம் பீடி சுத்தியே தான் வீட்டுல உள்ள வரவு செலவெல்லாம் பார்த்தா. எல்லா வீட்லயும் அதை நட்டி எங்க அம்மையெல்லாம் அந்த வேலை தான் பார்த்தா. பீடி சுத்த வச்சுதான் என் வீட்டுல எல்லாம் குடும்பமே ஓடிச்சு. எங்க அப்பாலாம் அந்த தண்ணியை போட்டு அங்க இங்கேயும் விழுந்துட்டு அடப்பாரத்துக்க. எங்க அம்மா தான் இந்த பீடி சுத்தி எங்களெல்லாம் வளர்த்தா. நாங்களாம் 4 பிள்ளைகள் எல்லாம் எங்க அம்மா தான் வளர்த்துச்சு. உங்க காலம்லாம் அப்படி போயிட்டுக்கா. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இதெல்லாம் பிடிக்க மாட்டேங்கி. வேற வேலைக்கெல்லாம் போகணும்னு ஆசைதாங்க இருக்கு. படிச்சுட்டு இப்படி சும்மா இருக்கமேன்னு ஒவ்வொரு நேரம் வருத்தம் இருக்கதான் செய்யுது. இருந்தாலும் வீட்டுல இருந்தோம்னா வீட்டையும் பார்த்துக்கிட்டு இந்த பிள்ளைகளையும் பார்த்துட்டு இதையும் செய்யலாம்லக்கா. இவ எங்க வீட்டாரே ஒரு இடத்துக்கும் போட மாட்டேங்க. அவ வேலைக்கெல்லாம் போவாத, பிள்ளைகளை பாருன்னு. இந்த பிள்ளைகளை இப்போ நாடு கெட்டு கிடக்கதெல்லாம் நினைச்சு பார்த்தோம்னா எம்மாடி பொட்ட பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு வேலைக்கு போக தோணுதாக்கா. எங்க பார்த்தாலும் கொலைன்னு பேசிக்கிடாவ. பயமா இருக்கு பொட்ட பிள்ளைகளை வெளியில விட்டுட்டு போறக்கே. அதை சொல்லும்டி நெட்டவழி. 5 மாச குழந்தையில இருந்து 50 வயசு கிளை வரைக்கும் யாராலையும் வெளியில போக முடியல. இதுல எப்படி இந்த பிள்ளைகளெல்லாம் விட்டுட்டு நம்ம வேலைக்கு போய் என்ன செய்ய முடியும்? நான்லாம் யோசிக்கவே கிடையாதுமா அதை பத்தி. வீட்டுல ஏதோ பீடியை சுத்தினோம் வீட்டோட பார்த்தோம் அப்படியே விட்டுறது. மைனியோ, சாப்பாடு நேரத்துல போகும்போது எனக்கு கொஞ்சம் புளிக்கறி எடுத்து தரணுன்னு. ஏன் அவன் கையில என்ன கேடா வந்திருக்கு? எல்லா நாளும் என் வீட்டுல தாமா வந்து கறி எடுத்துட்டு போற. சாப்பாடு தான் ஆக்கேன்டி. சோறுங்கறி வீட்டுல தான் பொங்க நல்லா தானே இருக்க. உங்க வீடா மைனியோ? அது நான் பிறந்து வளர்ந்த வீடு. எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணக்கு அப்புறம் தான் உங்க வீடு. உடனே உங்க வீடுன்றவ கொஞ்சம் கறி தான் தாங்களேன். சரி, இவ்வளவு நல்ல நாத்தனார்லாம் கிடைக்கிறது நீங்க கொடுத்து வச்சிருக்க பாத்துக்கோங்க. உங்களை எல்லாம் நான் ஏதாவது கொடுமை பண்ணிருக்கேனா இது வரைக்கும்? நாத்தனார் கொடுமை ஊர்ல எல்லாம் கேட்டிருக்கீல. நான் இது வரைக்கும் உங்களை என்னன்னாலும் சொல்லியிருக்கேனா மைனியோ? எவ்வளவு பாசமா உங்க மேல பாத்துக்கிறியே. ஒரு காரி கேட்டா தர மாட்டேங்க. ஒரு நாள் கேட்டா பரவாயில்ல, நீ ஒவ்வொரு நேரம்ல கேட்க. காலையில சாயங்காலம் மதியானம் 3 நேரம் என் வீட்டுல தானே திங்க.
ஏக்கா மல்லியாக்கா பாத்துட்டு இருக்கீ, இதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? பாருங்க சாப்பிட்டதுக்கெல்லாம் கடை சொல்லுதாவ. ஏமா நான் வரலமா உங்க குடும்ப சண்டைக்கு? நீயும் மைனி என்னன்னாலும் பேசுங்க, சாயங்காலம் தோல்ல கையப்பட்டு போவாளுவ ரெண்டு பேரும். நம்ம இதெல்லாம் பேச முடியாது. ஏக்கா அம்மா கடைக்கு சேலை எடுத்தீங்களக்கா? இல்லட்டின்னு எடுக்கல, இந்த பீடித்துட்ட போட்டு தான் எடுக்கணும். ஏக்கா ராமலட்சுமிக்கா சோளக்குலியக்கா, இந்த வருஷம் அம்மங்கொடைக்கு நீங்களே என்ன கலருக்கு எடுக்குதிய? போன வருஷம் எல்லாம் பச்சை கலர் எடுத்திய, இந்த வருஷம் எல்லாம் என்ன கலர் எடுக்கலான் இருக்கிய? ஏட்டி இந்த ராணி ரோஸ் கலர்ல எடுக்கணும்னு ஒரு ஆசை இருக்குட்டி. எல்லாரும் ஒரே மாதிரி எடுத்து கட்டுவோமா? ஜாக்கெட்லாம் சட்டையெல்லாம் தைச்சு ஒரே மாதிரி கட்டுவோமா? ஏன்ட்டெல்லாம் இருக்கு அந்த கலரு. வாண்ட இருக்குன்னா நீ சும்மா இரு, நாங்க 5 பேர் கட்டியோம். எனக்கு அந்த கலர் இல்லக்கா, நானும் வேணா எடுக்கேன். ஒரு ஓட்டு விழுந்துட்டு. ராமலட்சுமிக்கா நீங்க வரீல? சரிட்டி, எனக்கு அந்த கலர் கிடையாது, எடுப்போம். நெட்டவலி நீ எடுக்கலாம்க்கா, என்கிட்டயும் கிடையாது. ஏக்கா மல்லியாக்கா நீங்களும் வாங்களே. எடுப்போம் டி, எனக்கு அந்த கலர் கிடையாது. பாருட்டி, யாருக்கு அந்த கலர் கிடையாது, உனக்கு மட்டும்தான் இருக்கு. அப்ப நீ வேணா வராம இரு, நாங்க வேணா கட்டிக்கிறோம். இம்மா வாரம்மா. மைனியோ நல்ல எல்லார்ட்டையும் இருக்க கலரா இல்லாத கலரா பார்த்து சொல்லுங்க. என்கிட்ட மட்டும் என்ன இருக்கு எதுலாம் நீங்க கவனிக்க மாட்டிய. இப்பதானே நீங்களும் எங்க அண்ணனும் பொங்கலுக்கு எடுத்து வந்திய, பிற வேணா ராணி ரோஸ் கலர்னு சொல்லுதிய. நீ வேணா வேற சேலை எடுத்துக்கிடட்டி, எங்க கூட கட்டணும்னு வந்து நாங்க எடுத்து கொடுத்த சேலையை கட்டு, அது அவ்வளவுதான் முடிஞ்சு போயிட்டு. இதுக்கெல்லாம் ஒரு வம்பா? சரி சரி, சுத்து கட்டி இந்த 100 தூள் தான் இருக்கு, அதையும் சுத்தி போட்டு போய் ராத்திரிக்கு சோறு பொங்கணும். எங்க வீட்டாரே நேரத்திலேயே வந்துருவாவ. அம்மா எனக்கும் போன மாட்டுக்கு பால் பீச்சுன்னு பத்தி, பால் பீச்சு எல்லா வீட்லயும் கொண்டு கொடுக்கணும் 6 மணிக்கு முன்னே. ஆமா ஆமாக்கா, எல்லாருக்கும் வேலை இருக்கு. நானும் பிள்ளைகளை போய் பள்ளியிடத்துல இருந்து கூட்டு வரணும். சீக்கிரம் சுத்தி போட்டு போவோம், எனக்கு கொஞ்சம் தான் இருக்கு. இன்னைக்கு உங்க கூட வந்து உட்கார்ந்துக்கிட்டு பேசிட்டு சுத்தினதே தெரியலட்டி. எவ்வளவு சுத்திட்டோம் பத்துக்க. இதுவே வீட்டுல இருந்தேன்னா நாளை சுத்துவே, ஒரு பக்கம் உறங்குவேன். இப்படியே தான் ஏன் பொழப்பு வாடும் பத்துக்க. நீ நல்லா உங்க கூட பேசி எடுத்து எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்டி. வாங்கக்கா, எல்லா நாளும் வாங்க, சேர்ந்து இருந்து சுத்திட்டு போவோம். சரி டி, நீ வாரேன். டி பாக்கியம் மருமக கூட 4-5 பேர் சேர்ந்து எல்லாம் அங்கிட்டு போனாலும் டி, எங்க போறாளுவ தட்டை தூக்கிட்டு? கேட்டுங்க, கிழக்கணிக்கு ஒரு மரம் கிடக்கல, பெரிய மரம், அது கடியில தான் உட்காந்துருப்பாளுவோ. அது கீழே தான் உட்காந்து எல்லாம் பிடிச்சு தோழுவ. எல்லாம் பேசி எடுத்துக்கிட்டு சுத்தினோம்னா நேரம் போதே தெரியாதுன்னு எல்லா நாளும் தட்டை தூக்கிட்டு போயிருவாள் டி. காலையில வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அங்கதான் போய் இருந்து 2-3 மணி நேரம் சுத்திட்டு வருவாளுவ. அவளு எல்லா நாளும் அங்கதான் போவாளுவ. ஏன் மருமவளும் அங்கதான் போவா தட்டை தூக்கிட்டு. அதான் நான் காலையிலேயே ஒரே அடிக்க பொம்பளையில எல்லாம் தட்டை தூக்கிட்டு வச்சு, அதை நான் பார்த்து எங்க போறாளுவ எல்லான்னு. பாக்கியமும் மருமக சோளக்கில் எல்லா வேலையும் பாத்துறேன்னா உனக்கு ஒரு வேலையும் பார்க்கண்டா வீட்டுல. ஆமாட்டி, நல்லா பகிர்ந்துக்கிட்டே எல்லாம் பாத்திரா பத்துக்க. நல்ல பாசம் தான். ஏன் மருமகளை எனக்கு நல்லா பிடிக்கும்ட்டி. ஆனா நான் காட்டிட மாட்டேன் பத்துக்க. எப்போல அவளை ஏசுற மாதிரி கோபடிய மாதிரியே பேசுவேன். அவளும் பயந்துக்கிட்டு படப்படப்படன்னு எல்லா வேலையும் பாத்துருவாட்டி. என்ன நான் பார்க்கேன்னு சொன்னாலும் விட மாட்டா. எல்லா வேலையும் நல்லா பாத்துருவா. சோறு வைக்க, கறி வைக்க, வீடு வாசல் தூத்து போட எல்லா வேலையும் செய்வான்ட்டி. நம்ம இதை செய்யணும் அதை செய்யணும் சொல்லவே வேணாம், அவளே எல்லா இடத்தையும் செஞ்சு பாத்துக்கிட்டா பத்துக்க. பரவாயில்ல பரவாயில்ல, உனக்கெல்லாம் பாக்கியன்னு பேர் வச்சதுக்கு நல்ல பாக்கியம் இருக்கு. ஏன் மருமயில தான் பேரு 10 பவுன் நாங்கள் அங்கிட்டு போட்டு கட்டி கூட்டந்தேன். மதிக்காலா என்ன பார்த்தாலே ஓட தம்பி உடியா. ஒரு கப்பு காப்பி போட்டு தரக்கு அந்த பியாச்சு ஏசியா. சரி, நான் என்ன வர வாங்கி வந்தனோ அப்படி கிடக்கு. ஓ மருமையெல்லாம் பார்க்க ஆசையா இருக்கு. என்ன பொறுப்பா வீட்டில் வேலை பார்க்கா, குடும்பத்தை கொண்டு போவா, நல்லா இருக்கா. சரி, அந்த மாதிரி ஒரு பிள்ளை நம்மளுக்கு கிடைக்காம போயிட்டு. நீ நல்ல பாசமா இருட்டி, அதெல்லாம் மாறிடுவாளுவ. வந்த புதுசுல கொஞ்சம் பிள்ளைகள் அப்படிதான் இருக்கும். நம்ம பாசம் காமிக்க காமிக்க நம்ம பக்கம் மாறிடுட்டி. அதெல்லாம் நீ சொல்லி சொல்லி கொஞ்சம் கொஞ்சமா புரிய வை. சின்ன பிள்ளைகள் தானே. அதுவும் இல்லாம எல்லா வேலையும் அவங்களா பார்த்தாங்கன்னா பரவாயில்ல, நம்ம செய்யணும்னு எதிர்பார்க்க கூடாது பத்தியா. பிள்ளைகள் பாவம், அதுகளும் ஒரு வீட்டுல நல்லா வசதியா வாழ்ந்தா வருதுவ. நம்ம வீட்டுல வந்த உடனே அதை செய் இதை செய் நம்ம சேரப்படுத்தினோம்னா இந்த மாதிரி நினைச்சுக்கிடும்ல பிள்ளைகளே. நம்மளும் ரொம்ப எல்லாம் பாடுபடுத்த கூடாதுட்டி. பிள்ளைகளா செஞ்சா செய்யணும், இல்லைன்னா நம்மளும் கொஞ்சம் உதவி செய்யலாம், தப்பு இல்லைல்ல. ஆமா ஆமா, அதுவும் சரிதான். மாமதாவணி வாங்கி வாங்க, ஊரெல்லாம் கூட்டிக்கிட்டு வந்திருங்க மேலம் கொட்டி. தன்னானே தாமரை பூ மாமா தள்ளாடும் தண்ணீல. ஏ தாமரை பூத்திருச்சு முள்ளதாவணி வாங்கி வரேன். அடுப்படியில என்ன சமையல் வேலை நடக்க, இல்ல பாட்டு கச்சேரி நடக்கா? பாட்டெல்லாம் பறக்கு. சும்மா பாடி கிடந்தேங்கய்யா. என்ன வேணும்? காப்பி வேணுமோ? உங்க அம்மா இப்பதான் கொஞ்ச நேரம் வீட்டுல இல்லையே, நிம்மதியா இருந்தேன். உடனே காப்பி எடுத்து நீங்க வந்துட்டீங்களோ? காப்பி எல்லாம் ஒண்ணும் வேணாட்டி. பிறகு என்ன வேணும்? இட்டி கோழி இறைச்சி சாப்பிடணும் போல இருக்கு. இறைச்சி வேண்டாம், கொஞ்சம் கறி வச்சு தரியாம்டி. நீ இப்பதாங்க காய்கறிலாம் வெட்டி போட்டு சாம்பார் வச்சேன், இட்லி வந்து கிடக்கு. நீ சட்னி அரைக்கணும். நீ கோழி குழம்பு கேட்டா என்னங்க செய்ய முடியும்? நாளைக்கு பாத்துக்கிட்டு ஒன்னைக்கு சமையல் முடிஞ்சிட்டுல, சாயங்காலம் உள்ளதை சாப்பிட்டுட்டு படுங்குங்க.
என்ன சோளக்கிளி ஒன்னால நினைச்சா முடியாத படபடன்னு 5 நிமிஷத்துல வைக்கிறோம். அது நீ வைக்கிற கறியெல்லாம் நினைச்சா கையவே மோந்து பார்த்துட்டே உறங்கலாம் அப்படி இருக்கும். சாப்பிடணும் போல ஆசையா இருக்கட்டி வாங்கிட்டு வரேன் செஞ்சுதா. சாம்பாரை விட நீ சட்னி இன்னும் அரைக்கல, அது மாத்தி வை, நாளைக்கு அரைச்சுக்கிடலாம். சாம்பாரை காலையிலத்துக்கு எடுத்துக்கிடலாம்ட்டு இப்ப கோழி அரைச்சு வாங்கிட்டு வரேன், கொஞ்சம் குழம்பு வச்சு தாவே. போங்க நல்லா சோப்படுவிய. உங்க போய் வாங்கிட்டு வாங்க வச்சு தாரேன். பிறகு என்ன செய்ய சொன்ன என்ன விளங்கவா போகுது. நாளைக்கு இதே சாம்பாரை தான் வெப்பம் பார்த்துக்கிடுங்க. நாளைக்கு அப்புறம் அதை வச்சுதான் இதை வச்சுதான் கூட்ட வச்சுதான் கறி வச்சுதான்னு கேட்க கூடாது. உள்ளதே தான் அதை சாப்பிட்டுக்கிடணும். சரிட்டி ஒண்ணும் கேட்க மாட்டேன், உள்ளதை சாப்பிட்டுக்கிடியே. என்ன போய் வாங்கிட்டு வாங்க வச்சு தாரேன். சரிம்மா. சின்ன பிள்ளைகளை விட மோசம். இந்த பிள்ளைகளை கூட சமாளிச்செல்லாம் போல இவ்வியலை எப்படி சமாளிக்கிறதுனே தெரிய மாட்டேங்கி. அதை செஞ்சு கொடு இதை செஞ்சு கொடுன்னு என்னத்தையாவது கேட்டு கிடக்கடி. சரி ஆசைப்பட்டு சாப்பாடு தானே கேட்காவ, செஞ்சு கொடுப்போம்.